பெத்த எல்லாரும் தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் ஆசைப்படுவாங்க. என்னோட ஆசை மட்டும் இல்ல, வேண்டுதலும் இதுதான். என் தங்கச்சி ரோஹிணிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். அவ கல்யாணத்துல இருக்கிற தடையும் தடங்களும் சரி செஞ்சு நீதான் அவளுக்கு மனசு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். என்னோட இந்த பரிகார பூஜையை ஏத்துக்கிட்டு உன்னோட ஆசீர்வாதத்தை மட்டும் இல்லாம உன்னோட உத்தரவையும் கொடுக்கணும் தாயே. தாயே, அவரோட தங்கச்சிக்காக தான் இந்த பரிகாரத்தையே பண்றாரு. நீ கொடுக்கிற வலியையும் வேதனையும் தாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா. மாமா, என்ன மாமா இங்க வந்து நிக்கிறீங்க? அம்மாடி சத்யா, என் புள்ள அவன் தங்கச்சிக்காக இப்படி பரிகார பூஜை பண்றத நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவன் கஷ்டப்படுறதெல்லாம் பாக்குறப்ப என்னால இதை தாங்கிக்க முடியலம்மா. அவன் முன்னாடி அழுதா அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் இப்படி ஒதுங்கி ஓரமா வந்துட்டேம்மா. உண்மையிலே பிரபு மாமா ரோஹிணிக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லாம போக போகுதேன்னு நினைச்சுதான் என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ என்னமா சொல்ற? நீங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்க தானே மாமா. நான் நடக்க போறத பத்தியும் யோசிக்கிறேன். நடக்க போறதா? என்னமா அது? உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல மாமா. ஆனா சாமி சந்நிதியில வச்சு உங்ககிட்ட உண்மையை மறைக்க எனக்கு மனசு வரல. நேத்து காணாம போன ரோஹிணி இன்னைக்கு எப்படியோ வந்து சேர்ந்துட்டா மாமா. அதனால பிரபு மாமா இந்த பரிகார பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ரோஹிணி கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நாள் மறுபடியும் காணாம போவா. அப்படி போறவ கண்டிப்பா வரமாட்டா மாமா.